வணக்கம் சார். வணக்கம். சார், மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு அந்த அதிர்ச்சி என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டுல திமுக 2வது முறையா ஆட்சியை பிடிச்சது இல்ல. கலைஞரே கூட அவருக்கே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல. அதனால ஸ்டாலினுக்கு எங்க கிடைக்க போகுது, 2ஆம் முறை ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. 2வது முறையாக இந்த திமுக தலைமையிலான இந்த மிகப்பெரிய கூட்டணி இவர்கள் யாரும் கனவில் கூட நினைக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 2வது முறை ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த பேரதிர்ச்சி. இவங்க நினைக்கிறது என்னன்னா, விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவாரு, மிகப்பெரிய ஓட்டையை போட்டுருவாரு, அதுல திமுக விழுந்துரும், அதிமுகவும் விழுந்துரும், விஜய் தான் கோட்டையை பிடிக்க போறாரு அப்படின்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த அதிர்ச்சின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடக்க போறது இதுதான். 2வது முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படின்னு நம்பிக்கிட்டு அதை ஒரு பிரச்சாரமா இந்த கடந்த 4-5 நாட்களா எடுத்துக்கிட்டு போறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை இணையதளத்துல, சமூக வலைதளங்கள்ல, சோசியல் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ச்சி அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கோஷ்டிக்கு சவுக்கடி காத்துரு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் தன்னோட சமூக வலைத்தள பக்கத்துல விஜய்க்கு ரொம்ப தீவிரமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, ஓப்பனா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவரோட கட்சி 30% கிட்ட வாக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தற்குறின்ற சொல்ற தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு பத்திரிகையாளரை அவர் கருத்தை சொல்றது அவருடைய உரிமை. அதை யாரும் கண்டிக்கவோ அல்லது அதை தப்புன்னு சொல்றதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவங்களுடைய பேச்சுரிமை. நான் எப்படியெல்லாம் விஜயை திட்டுறனோ அப்படியெல்லாம் விஜய் அவர் ஆதரிக்கிறது ஒரு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இந்த தற்கூரின்னு சொன்னதுக்காக அவருக்கு அவ்வளவு கோபம் வருது இல்ல. இந்த திமிர்த்தனத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அவர் கேட்க தெரியுது. 200 ரூபாய் ஊப்பீஸ், கொத்தடிமை ஊப்பீஸ், இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேவலமான வார்த்தைகளால திமுக காரங்களை திட்டுறாங்க. அதிமுக காரங்களை அடிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஏன் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சரை முட்டாள்னு சொல்றான் ஒருத்தன், ஒரு கட்சியோட ஒரு ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒருத்தன். அவன் இதையெல்லாம் அவரால் கண்டிக்க முடியலையே, இதையெல்லாம் வெளிப்படையா அவரால் எதிர்த்தே பேச முடியலையே, இதையெல்லாம் சரின்னு வாதாடுறாரா? தற்கூரின்னு தான் சொல்ல முடியும். 200 ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தன் வேலை பார்க்கறான், அவன் ஊப்பி அப்படின்னு நீ நிரூபிச்சா பரவாயில்ல. உனக்கு அந்த நிரூபணமே இல்லை, எந்த வகையிலையும் அதுக்கு சான்றுகளே இல்லை. ஆனா அவங்கள நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆனா எல்லா வகையிலும் தற்குறிதான் அப்படின்னு நிரூபணமான ஒரு கூட்டத்தை வேற என்னன்னு கூப்பிட முடியும்? இதை விட கேவலமான வார்த்தையால திட்டாம இருக்காங்களேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க. அப்புறம் அந்த 30% இந்த கட்சி வாங்கும் அப்படிங்கறது அவருடைய தனிப்பட்ட ஆசை. இது அந்த ஆசையை அவரு சொல்றாரு. கலை யதார்த்தம் என்னன்றது தெரியாம அவர் பேசுறதான் நம்ம பாக்குறோம். பல்வேறு ஊர்களுக்கு போய் எல்லா மக்களையும் சந்திச்சுதான் அவர் சொன்னா கூட சரியான வாக்காளர்களை அவர் போய் சந்திக்கல அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. நான் முன்ன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், திமுக அதிமுக இந்த 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி. இவங்க புதுசா நாங்க ரவுடி தான் சொல்லி குறுக்க மறுக்க ஓடினாலும் 2 கட்சிக்கு தான் போட்டி. 20 அரசியல் தான் இப்ப. அத 3ஆவதா கொண்டு சொல்லுகிறாங்க இந்த தாவேக்கான்ற கட்சியை. இந்த கட்சிக்கு வாக்குன்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோம். இப்போ ஏற்கனவே இருக்கிற திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டினுடைய 80% வாக்குகளை அவங்க பிரிச்சுக்கிறாங்க. 80% வாக்குகள் இந்த 2 கட்சிக்கும் 2 கூட்டணிகளுக்கும் தான் போய் சேரும். அப்போ மீதி இருக்கிற வாக்குகளை தான் மற்ற கட்சிகள் பிரிச்சுக்கணும். இந்த 2 கட்சிகளுக்கு போக மீதி எவ்வளவு இருக்கு? இது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். ரொம்ப பெரிய இதுக்கு அதிமேதாவித்தனம் தேவை, பெரிய பத்திரிகையாளர் இருக்கணும்னா கூட அவசியம் கிடையாது. திமுக அதிமுக, திமுகவுக்கு ஒரு 43%, 44%ன்னா அதிமுகவுக்கு மீதி ஒரு 35%, அதிமுகவுக்கு 33%. அப்படி பார்த்தா ஒரு 20லிருந்து 22, 23% தான் மிச்சம் இருக்கு. அதைத்தான் விஜய் கட்சி பிரிக்கணும், சீமான் எடுக்கணும், இன்னும் மற்ற சசிகலா, ராமதாஸ் அவங்க எடுக்கணும், புதிய தமிழகம் எடுக்கணும், வேல்முருகன் கட்சி இருக்கு. இவங்கெல்லாம் அதைத்தான் பிரிக்க போறாங்க. அப்போ இதுல விஜய்க்கு எங்கிருந்து 30% வரும், எங்கிருந்து 20% வரும்?
ஸோ இந்த அடிப்படை கூட புரிஞ்சிக்காம அல்லது இதை மக்கள் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு சொல்கிற ஒரு கருத்து தான் அது. நீங்க சொன்ன அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்னதெல்லாம். மற்றபடி வந்து இது ஒரு சார்பு நிலை அவர் செய்கிறாருங்கிறது ஆரம்பத்திலிருந்தே அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் குறிப்பா தேர்தல் களத்தில் பரப்புரைக்கு போற எந்த தலைவருக்கும் பின்னணியில அவங்களுடைய பாட்டை போட்டுட்டு லைவ் போட்டதெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் இப்போ வரைக்கும் செய்யல. திமுக ஈவன் முதலமைச்சர் அவர் பரப்புரையில கூட வந்து திமுகவுடைய கொள்கை பாடல்கள் கட்சி பாட்டு எதையும் போடுறதில்ல. அதிமுகவுக்கு எவ்வளோ பாட்டு இருக்கு, ஏன் எம்ஜிஆர் பாட்டு இருக்கு, அதை போடுறதில்ல. இல்லை காங்கிரஸுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, நாம் தமிழருக்கு இவங்களை வந்து அவங்க பெருசா இத்தனைக்கும் லைவ் கவரேஜ் கூட அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும் லைவ் கவரேஜ் வீட்டு கதவு திறக்கிறதுல இருந்து அவர் திரும்ப போய் கதவு மூடுற வரைக்கும் மொத்தத்தையும் வந்து லைவாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லி காட்டி பின்னணியில் விதவிதமாக பாட்டு விஜயோட பாட்டை போட்டு ஒளிபரப்புறதெல்லாம் வந்து ஊடக அறத்துக்கு எதிரானது. ஊடக அறத்தை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, நான் காந்தியவாதி ஊடக அறம்லாம் பேசுகிறாங்களே, இது எந்த ஊடக அறத்தில் வரும்? அப்போ இதை வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறதானா, நாங்கள் இது காசு வாங்கிட்டு பண்ணுறோம், இங்கே அட்வர்டோரியல்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இது ஒரு அட்வர்டோரியல், இது நியூஸ் கிடையாது அப்படின்னா சொல்லணும். அதெல்லாம் சொல்கிறதே இல்லையே. இதெல்லாம் எந்த மாதிரி அறத்தில் சேரும்? அதனால் இவங்கெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு சார்பு நிலை எடுத்துட்டு பிறகு இவங்க பொதுவானவங்களா பேசவே கூடாது. நான் ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. மற்றபடி அவங்க கருத்தை சொல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவங்க என்ன கருத்தை வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி யாரும் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் மற்றவர்களை நான் இப்படித்தான், மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் பொய், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போதே ஒருத்தன் ஒரு சார்பு நிலைக்கு போயிடுறான்னு அர்த்தம். அப்படி அவர் சொன்னது, எழுதுறது, செயல்படுறது எல்லாமே வந்து ஒரு சார்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய குற்றச்சாட்டும். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறத நினச்சி தான் வந்து அவர் அவ்வளோ நீண்ட பதிவை வெளியிட்டிருக்காரு. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து மீடியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யூடியூபர்ஸ் பல பேர் வந்து பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க இந்த சார்பு நிலைக்காக. அதையெல்லாம் பேசினா வந்து அது நாகரிகமாக இருக்காது. மே 4ஆம் தேதி விஜய் வந்து ஆஸ்திரேலியா போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆனா இதுக்கெல்லாம் இந்த செய்தியை பரப்புனதே வந்து திமுக தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு திரும்ப திரும்ப சொல்றது நீங்க என்ன மாதிரி மனநிலையா பாக்குறீங்க சார்? இல்லை, இது வந்து அவங்க இப்படித்தான் இதைத்தான் வந்து அவங்க கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து எல்லாத்துக்கும் திமுக மேலே பழி போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அது வந்து அவங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சின்ன பசங்க, விவரம் தெரியாத தற்கொலை பயிலுங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையோடய போயிட்டு அந்த தாவேக்காவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து அவங்க செட் பண்ண நேரேட்டிவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படுகொலியை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்குன்றது 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். இப்போ மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு விஜய் செல்கிறார் அப்படிங்கிற தகவலை பரப்புனது யாரு? திமுகவை பரப்புச்சு. இந்த தகவல் எப்படி திமுகவுக்கு தெரியும்? இந்த தகவலை பரப்புனது வந்து தாவேகா தான். அவங்க எப்பவுமே வந்து அபிஷியலா செய்தியை சொல்ல மாட்டாங்க. தாவேகா தரப்புலேருந்து தகவல் அப்படின்னாலே அவங்க கசிய விட்டாங்க, பரப்ப விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது போல விஜய் வந்து ஆஸ்திரேலியா போறாருன்றதை பரப்புனது அவங்க தான். அதுக்கப்புறமா பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு போகல அப்படின்ட்டு அவங்களா தான் சொல்றாங்க. யாரும் வந்து ஏன் விஜய் ஆஸ்திரேலியா போலன்னு கேட்கல. ஆஸ்திரேலியா அவர் அப்படி செல்கிற திட்டம் இல்லை அப்படின்னு இப்ப திரும்ப சொல்றாங்க. இப்படி ஒரு செய்தி பரவச்சேடானா இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு வழக்கமா பழிய தூக்கி திமுக மேல போடுறாங்க. இது எதில் போய் நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த திமுக மேல பழி போடுறது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும். எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல சார், அது கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, தேர்தல் வாக்குகள் என்ன பட போகுது, ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். அது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாருமே வந்து என்ன ரிசல்ட், என்ன அவுட்கம், எவ்வளோ போல் ஆயிருக்கு, யாரு இதில் உழைச்சாங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் அந்த நம்பிக்கையை பெற்றிருக்காங்க, விஜய்க்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு வாக்குகள் கிடைச்சிருக்கு, அவருக்கு வாக்களிச்சேன்னு சொல்றது எப்படி, எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேரதிர்ச்சி கிடைக்கும். அவங்க தேர்தலில் படுதோல்வியை தழுவுவாங்க. அவங்க நினைச்ச அந்த முதல்வர் கனவு சுக்குநூறாகும். எந்த வாக்கு அவருடைய வேட்பாளர்கள் வந்து எவ்வளவு கேவலமா தோப்பாங்கன்றதெல்லாம் வந்து இப்பயே தெரியுது. அப்போ அன்னைக்கு ஒரு பழிப்பு ஒண்ணு இல்லை, எங்களுடைய இந்த தோல்விக்கு காரணம் திமுக தான். திமுக எங்களை பரப்புரை பண்ண விடாம பண்ணிட்டாங்க. நாங்க நினைச்ச மாதிரி எங்களால் அரசியல் பண்ண முடியல, நாங்க பொதுக்கூட்டம் போட முடியல, மக்களை எங்களை சந்திக்க விடல,
இப்படி எல்லா வகையிலும் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வந்து இன்னும் அழுத்தமா திமுக மேல பழிய போடுவாங்க. அதுக்கு தான் வந்து இப்போதே, அதாவது ஆஸ்திரேலியா போகல, அதுக்கும் திமுக தான் காரணம். ஆதவர்ஜுனா வீட்டு குழாயில தண்ணி வரல, அதுக்கும் திமுக தான் காரணம். வேற ஏதாவது ஒன்று வரலன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். இப்படித்தான் வந்து அவங்க சொல்ல போறாங்க. அதெல்லாம் என்னன்னா கடைசியில படுதோல்வியை சந்திக்கும் போது இந்த தோல்வியை தாங்க முடியாம இதற்கும் திமுக தான் காரணம், மக்களே பார்த்துக்கங்க, இவங்க தான் வந்து எங்களை இப்படி எல்லாம் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து சைலண்ட் மோடுக்கு போக போறாங்க. அதற்கான ஒரு ஒத்திகையை இதை நீங்க பார்க்கணும். விஜய் வந்து ஆட்சியை பிடிக்க மாட்டாரு, இந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருவாருன்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி அவர் திரும்ப படத்துல நடிப்பாரு அப்படின்றதும் நீங்க சொல்றீங்க. அதே சினிமாக்காரங்க நிறைய பேரும் வந்து விஜய் வந்து தொடர்ந்து படங்கள் நடிக்கணும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் விடுறதை பார்க்குறோம். இதுக்கப்புறம் வந்து அந்த அரசியலுக்கு அப்புறம் வந்து இந்த சினிமாவில் நடிக்க அவர் வருவாரா? வந்து அவருடைய கேரியர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்த ஜனநாயகன் படம் அது ரிலீஸில் நடந்ததெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. படத்தை வந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல. மாறாக வந்து அவங்க லீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா எடுத்தது தேர்தலுக்காக, தேர்தலுக்கு முன்னாடி எப்படியே ஜனங்க பார்வைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு படத்தை லீக் பண்ணிட்டாங்க. அது படம் படு கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்த விஜய் படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேர் கிடைச்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆகாமையே ரிவ்யூஸ் வந்து ஜனங்களும் காரி துப்பிட்டாங்க. இனிமேட்டு அந்த படம் வந்தா என்ன, வரலன்னா என்னன்ற ஒரு நிலைமை தான். இப்போ தேர்தலில் தோற்று விஜய் மீண்டும் படம் நடிக்க போறார். இப்போ நீ தேர்தல் அரசியல்ல இவ்வளோ ஆக்டிவா இருந்த காலகட்டத்திலேயே உன்னால உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ நீங்க அப்படியே ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸு நீ படம் நடிச்சு அதுக்கு இந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்து நீ தியேட்டருக்கு அதை கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற பெரிய சவால் இருக்கு. படத்தை அவங்க எதுவும் பண்ணல, திமுக காரங்க இந்த படத்துக்கு எதிராக ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல. படத்தை நீ ரிலீஸ் பண்றியா, லீக் பண்றியா, எக்கேடும் கட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க அமைதியை ஒதுங்கிட்டாங்க. எங்கேயுமே விஜய் குறுக்க வரல, அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும். இப்போ எல்லாத்துக்கும் அவங்க மேலே பழியை போட்டு அவங்கள ரொம்ப உரண்டு இழுத்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்க படம் எடுத்தா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி விஜய் சினிமாவில் மீண்டும் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கு. தேட்டருக்காரங்க தேட்டர் தருவாங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முன் வருவாங்களா, இல்லை யாராவது ப்ரொடியூசர் தான் நான் விஜய் வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வருவாங்களா? இப்போ அந்த பேரரசு மாதிரியான விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிற இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க விஜய் தன்னுடைய இலக்கை அடையலைன்னா அரசியலில் மீண்டும் சினிமா நடிக்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. சினிமாக்காரங்கள்லாம் ஒரே மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க தான் தேர்தலையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த விஜய் அப்படி திரும்ப நடிக்க போனால் அவரை வச்சு படம் எடுக்க போகிறது யாரு? எந்த ப்ரொடியூசர், டைரக்டர் கூட யாராவது வந்துடுவாங்க? எந்த ப்ரொடியூசர் தயாராக இருக்கார் விஜய் வச்சு படம் பண்ண? எந்த அடிப்படையில் அவங்க படத்தை எந்த தைரியத்தில் படத்தை திருப்பி அவங்க பணத்தை எடுத்துட முடியுமா, படத்தை ரிலீஸ் பண்ணுற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்கோர்ஸ் திமுக எதுவும் பண்ணுதா பண்ணலையா, உதயநிதி எதுவும் பண்ணுவாரா மாட்டாரா, விஜய்க்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த கேள்வி வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ விஜயை வச்சு படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன்வர மாட்டாங்க. அதுதான் கலை யதார்த்தம். அடுத்து இவரே ப்ரொடியூஸ் பண்ணாக்க அந்த படத்தை தியேட்டருக்காரங்க அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுது. அதனால் விஜயனுடைய அரசியலுங்கிறது அது அவ்வளோதான். சினிமாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய சினிமா எதிர்காலங்கிறது ரொம்ப க்ளூமியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது விஜயனுடைய திட்டப்படி வந்து அவர் ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சொத்துக்கள் பெரும்பாலானத்தை விற்றுட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய சொத்து வாங்கியிருக்காரு, இடம் வாங்கியிருக்காரு. கூடவே வந்து அவருடைய காதலிக்க வந்து அங்கே இடம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே வந்து அவர் வீடு தோட்டம் பண்ணை அப்படின்ட்டு அப்படி செட்டில் ஆகிற பிளான் தான் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, சொன்னது அவங்களுடைய அந்த விதிப்படி தகவல். இந்த தகவல் வந்து கஷ்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி ஏதாவது உண்மையாக இதெல்லாம் நடந்து அவர் போய் அங்கே ஏதாவது செட்டில் ஆகிட்டாருன்னா அவரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவர் ரசிகர்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு படம் நடித்தாலோ அரசியல் பண்ணாலோ அடுத்த 5 ஆண்டு காலங்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய சோதனை காலமாக தான் இருக்கும். நன்றி சார். நன்றி.